வணக்கம். இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வுல ஹைவே கோட்ல இருக்கிற சில முக்கியமான விதிகளை பத்தி பார்க்க போறோம். ஆனா இது நம்ம வழக்கமா பார்க்கற கார்கள், பஸ்களை பத்தினது இல்ல. நம்மள பல பேர் அதிகமா யோசிச்சு கூட பார்க்காத சில சாலை பயணர்களை பத்தினது. அவங்க பாதுகாப்பு, நம்ம பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். டிராஃபிக் இல்லனா போக்குவரத்துன்னு சொன்னா உங்க கண்ணு முன்னாடி என்ன காட்சி வருது? யோசிச்சு பாருங்களேன். கார்கள், பஸ்ஸுகள், பைக்குகள் இதெல்லாம் தானே. ஆனா உண்மை என்னன்னா, போக்குவரத்துன்றது அதையும் தாண்டி ரொம்ப பெருசு. நம்ம கண்ணுக்கு அதிகம் படாத, ஆனா சாலைய நம்மளோட பகிர்ந்துக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் தனியா விதிகள் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? சரி வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை அதிகமா கவனிக்காத, ஆனா ரொம்ப முக்கியமான இந்த சாலை பயனர்களுக்கான விதிகளை தான் இந்த பகுப்பாய்வுல நாம அலச போறோம். யூகே ஹைவே கோட்ல எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது பவர்ட் வீல் சேர்ஸ் மற்றும் மொபிலிட்டி ஸ்கூட்டர்களுக்கான விதிகளை பத்தி. ஓகே, இதுலயே சில வகைகள் இருக்கு. அது என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான கிளாஸ் இருக்கு. கிளாஸ் 2 அப்புறம் கிளாஸ் 3. கிளாஸ் 2 வாகனம் முக்கியமா நடைபாதைகள்ல, அதாவது பேவ்மெண்ட்ஸ்ல போறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அதோட அதிகபட்ச வேகம் மணிக்கு வெறும் 4 மைல் தான். ஆனா கிளாஸ் 3 வாகனம் அப்படி இல்ல. அதோட அதிகபட்ச வேகம் மணிக்கு 8 மைல் வரைக்கும் போகும். இது நீங்க ரோட்லயும் ஓட்டலாம், நடைபாதையிலையும் ஓட்டலாம். இதுல இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, கிளாஸ் 3ல லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது கிளாஸ் 2ஆ இருக்கட்டும் இல்ல கிளாஸ் 3ஆ இருக்கட்டும், எந்த மொபிலிட்டி வாகனமா இருந்தாலும் சரி, ஒரு நடைபாதையில இல்லனா பாதசாரிகள் பகுதியில போகும்போது அதோட வேகம் மணிக்கு 4 மைல்களை தாண்டவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு விதி. ஏன் தெரியுமா? ஏன்னா சராசரியா ஒரு மனுஷன் நடக்கிற வேகமே அதுதான். சரி, நடைபாதையில போகும்போது சில பொறுப்புகளும் இருக்கு. பொதுவா ரோட்டை விட நடைபாதை தான் பாதுகாப்பானது. அதனால வாய்ப்பு இருந்தா அதை பயன்படுத்துறது தான் நல்லது. ஆனா அங்க நீங்க தான் பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க தான் ராஜா. குறிப்பா காது கேட்கறதுலயோ இல்ல பார்வையிலயோ குறைபாடு இருக்கிறவங்கள பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நடந்துக்கணும். அப்புறம் நடைபாதையிலேருந்து ரோட்டுக்கு இறங்கவும் ஏறவும் அந்த தாழ்வான பகுதிகள், அதாவது டிராப்ட் கர்ப்ஸை பயன்படுத்துறது தான் சரியான பாதுகாப்பான முறை. ஓகே, நடைபாதை சரி. ஆனா ஒரு கிளாஸ் 3 வாகனத்தை ரோட்ல ஓட்டும்போது என்ன மாதிரியான சவால்கள் வரும்? யோசிச்சு பாருங்க. நீங்க மத்த டிராஃபிக்கை விட ரொம்ப ரொம்ப மெதுவா போவீங்க. அதோட உங்க வாகனம் சின்னதா இருக்கிறதால மத்த டிரைவர்களுக்கு நீங்க சரியா கண்ணுக்கு தெரியாம போகவும் வாய்ப்பு அதிகம். அதனால ரோட்ல போகும்போது இந்த விதிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். முதல்ல, டிராஃபிக் எந்த திசையில போகுதோ அதே திசையில தான் நீங்களும் போகணும். ராத்திரி நேரத்துல லைட்ஸ் போடாம இருக்கவே கூடாது. அப்புறம் உங்களை மத்தவங்க சுலபமா பார்க்கறதுக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட் போட்டுக்கிட்டா ரொம்பவே நல்லது. கடைசியா, பார்க்கிங் விதிகள் உங்களுக்கும் தான் பொருந்தும். அதையும் சரியா கடைபிடிக்கணும். சரி, இதுல ஒரு பெரிய சவால் என்னன்னா வலது பக்கம் திரும்புறது. இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம். அதனால ஹைவே கோட் இதுக்கு 3 பாதுகாப்பான ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஒன்னு, ரோட்டோட நடுவுக்கு போய் திரும்புறது கஷ்டமா இல்ல ஆபத்தா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க இடது ஓரமாவே வண்டியை நிறுத்தி சரியான கேப் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து போகலாம். 2வது ஆப்ஷன் ஒரு பாதசாரி மாதிரி நடந்து போறது. அதாவது நடைபாதையும் கிராசிங்கும் பயன்படுத்தி பாதுகாப்பா சாலையை கடந்து அப்புறம் உங்க பயணத்தை தொடரலாம். 3வது, அந்த சந்திப்பே ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு பட்டா அதை தவிர்த்துட்டு வேற ஒரு பாதுகாப்பான வழியில போறதுதான் புத்திசாலித்தனம். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. இந்த மொபிலிட்டி வாகனங்களை எந்த காரணம் கொண்டும் மோட்டார் வெஹிக்கிள்ஸ்ல பயன்படுத்தவே கூடாது. இது ஒரு முழுமையான தடை. இதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. அதே மாதிரி டூவல் கேரேஜ் வேஸ்ல போக வேண்டிய அவசியம் இருந்தா உங்க வாகனத்துல அந்த மஞ்சள் நிறத்துல ஒளிரும் விளக்கு, அதாவது ஃபிளாஷிங் ஆம்பர் பீக்கன் கண்டிப்பா இருக்கணும். சரி, மொபிலிட்டி ஸ்கூட்டர்கள் பத்தி பார்த்தோம். இப்ப நாம பார்க்க போறது குதிரைகள் மற்றும் குதிரை வண்டிகளை பத்தி. ஆமாங்க, அவங்களும் நம்மளோட சாலைய பகிர்ந்துக்கறாங்க. அவங்களுக்கான விதிகள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். குதிரை சவாரி செய்யும்போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சில அத்தியாவசியமான உபகரணங்கள் இருக்கு. முதல்ல ஹெல்மெட். 14 வயசுக்கு குறைவான பிள்ளைகள் சவாரி செஞ்சா அவங்க ஹெல்மெட் போடுறது சட்டம். பெரியவங்களும் போடுறது அவங்க பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நல்ல கடினமான சோல், ஹீல்ஸ் உள்ள ஷூக்கள். பகல் நேரத்துல நல்ல பிரகாசமான வெளிர் நிறத்துல இல்லனா ஃப்ளோரசன்ட் நிறத்துல ட்ரெஸ் போடுறது நல்லது. அதே மாதிரி ராத்திரி நேரத்திலயும் இல்ல வெளிச்சம் கம்மியா இருக்கும்போதும் ரிஃப்ளெக்டிவ் உடைகள் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப பாருங்க, இந்த வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாம்.
சாதாரண உடையில இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் கியர் போட்டிருக்கிற ஒருத்தருக்கும் ராத்திரி நேரத்துல எவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி உடைகள் தான் உங்களையும் உங்க குதிரையையும் மத்த டிரைவர்களோட கண்ணுக்கு பளிச்சுன்னு காட்டும். இங்கேயும் ஒரு முக்கியமான தடை இருக்கு. குதிரைகளை எந்த காரணம் கொண்டும் நடைபாதையிலயோ இல்ல ஃபுட்பாத்லயோ கொண்டு போகவே கூடாது. இது மொபிலிட்டி ஸ்கூட்டர்களுக்கு சொன்ன விதிக்கு அப்படியே நேர் எதிரானது இல்லையா? இதுவே ஒரு நல்ல உதாரணம். ஒவ்வொருத்தருக்கும் சாலையில தனித்தனி விதிகள் இருக்குன்றத புரிஞ்சுக்க. சரி, ரோட்ல சவாரி செய்யும்போது என்னவெல்லாம் கவனிக்கணும்? எப்பவும் இடது பக்கமாவே போகணும். சிக்னல் காட்டுறப்ப தவிர மத்த எல்லா நேரமும் 2 கையும் கடிவாளத்துல தான் வச்சிருக்கணும். 2 பேர் பக்கத்துல போகக்கூடாது. குறிப்பா குறுகலான இல்லனா பிஸியான ரோட்ல கண்டிப்பா சிங்கிள் ஃபைல்ல தான் போகணும். முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டானாக்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது விலங்குகளை பத்தினது. குறிப்பா நாய்கள் மற்றும் மந்தையா கொண்டு போற கால்நடைகளை பத்தின விதிகள். நாய்களை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய விதிதான். ஒன்னு, நீங்க நடைபாதையிலயோ ரோட்லயோ நாயை வாக்கிங் கூட்டிட்டு போனா அது ஒரு சின்ன லீஷ்ல, அதாவது உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். 2வது, கார்ல கூட்டிட்டு போகும்போது அது பாதுகாப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எதுக்குன்னா அது உங்க கவனத்தை சிதறடிக்க கூடாது. அதே சமயம் திடீர்னு பிரேக் போட்டா அதுக்கும் அடிபடாம இருக்கணும். இப்போ ஆடு மாடு மாதிரி கால்நடைகளை மந்தையா ரோட்ல ஓட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மத்த வண்டிக்காரங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக அந்த மந்தைக்கு முன்னாடி ஒரு ஆள் நடந்து போகணும். குறிப்பா வளைவுகள்ல இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ராத்திரி நேரத்துல மந்தைக்கு முன்னாடி ஒரு வெள்ளை லைட்டையும் பின்னாடி ஒரு சிவப்பு லைட்டையும் எடுத்துட்டு போகணும். சரி, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். சாலை பாதுகாப்புன்றது நம்ம எல்லாருடைய கூட்டு பொறுப்பு. ஆக நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த விதிகள் எல்லாம் அந்த மொபிலிட்டி ஸ்கூட்டர் ஓட்டுறவங்களுக்கும் குதிரை சவாரி செய்யறவங்களுக்கும் மட்டுமானதில்ல. அவங்களோட சாலையை பகிர்ந்துக்கிற ஒவ்வொரு டிரைவரான நமக்கும் தான். அப்போதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாவும் மரியாதையாவும் நடந்துக்க முடியும். சரி, இப்போ இந்த விதிகளையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. அடுத்த முறை நீங்க வண்டி ஓட்டும்போது ஒரு மொபிலிட்டி ஸ்கூட்டரையோ இல்ல ஒரு குதிரையோ ரோட்ல பார்த்தா உங்க டிரைவிங்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.